பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிரதான ஆசாரியர், நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் யார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பரிசுத்தமானவருங்க, குறைவில்லாதவர், நிறைவானவர், பாவிகளுக்கு விலகினவர், உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்த பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து தான். நான் என்னுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல யாரை தலைவராக நான் முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து செல்ல வேண்டும், யாரை நான் முதன்மையாளராக அவரை பிடித்துக் கொண்டு நான் கடந்து செல்ல வேண்டும் என்று பல நேரங்கள்ல நான் யோசித்தது உண்டு. இவரை போல நம்ம இருக்கணுமோ, அவரை போல இருக்கணுமோ, இல்ல இப்படி வாழணுமோ, இவங்களை போல நம்ம இருக்கணுமோ என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் பார்த்து என்னை சில காலங்கள் என்னை சீர்படுத்தியது உண்டு. ஆனால் வேதம் நமக்கு உணர்த்துகிறது, நாம் யாரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பம் முதல் இறுதி வரை பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்க வாழ்க்கையில தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை போல அவர் காட்டின பாதைகளிலே நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அவர் தயவு இருந்தால், அவருடைய கிருபை இருந்தால், அவருடைய இரக்கம் இருந்தால் நமக்கு உதவி செய்து அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியின் கனிகள் 9 இருக்குது. அந்த 9 கனிகள்ல நாம் எத்தனை கனிகள்ல நாம் சரியாக இருக்கிறோம்? அன்பு நடத்திட்டாவே அதுல முடிஞ்சு போச்சு. அன்புலே நம்ம இல்லையே. ஆனால் தேவன் எவ்வளவு அன்பா இருந்தார். அவரை ஏமாத்தினாங்க, அவருக்கு துரோகம் பண்ணாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யல? எல்லாரையும் வெறுக்கல. அவர் நேசிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறாருங்க. அவரை தலைவராக, பிரதான ஆசாரியராக, அவரை நாம் முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்கின்ற பொழுது தேவன் நமக்கு நிறைவான, சமாதானமான, மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.